ஹாய் வணக்கம். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 டேஸ் தான் இருக்குது. ஸோ 95+ நீங்கள் டார்கெட் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஸ்கோர் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 20 டெஸ்ட் வந்து வைக்கிறோம். ஸோ மொத்தம் 2000 கேள்விங்க வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ 20 ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட்டு. ஸோ வித் 2000 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதோட டோட்டல் காஸ்ட் வந்து 499 rupees. ஸோ இதுக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் இதுக்கு அனுப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. fill in the blank with correct option to complete the sentence. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் டென்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. The clerk who dash in police department for 30 years retired from service yesterday. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து சர்வ்னு கொடுத்துருக்காங்க வார்த்தை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 years வந்து அவருக்கு வந்து அனுபவம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 30 வருஷமா வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. நேற்று தான் வந்து என்ன பண்ணாரு, ரிட்டையர் ஆனாரு. ஓகேங்களா? அப்போ நேற்று தான் ரிட்டையர் ஆனும்போது அப்போ ஃபுல்லாமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது 30 years. அப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் வந்து வேலை செய்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ செய்தார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல சர்வ்டு, ஹி சர்வ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த கிளர்க்குன்றது என்ன சொல்றோம், ஒரு தேர்ட் பர்சனா. இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்ல பாஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப the clerk who had served in police department for 30 years retired from service yesterday. ஸோ ஆன்சர் வந்து had served தான். அடுத்ததான் செகண்ட் கொஸ்டின். Choose the correct antonym for the underlined word from the options given. She shouted intuitively. Intuitively அப்படின்றதுக்குரிய ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா முதல்ல இதுக்கான சினோனிம் மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டுட்டிவ்லின்றது டைரக்டாக சொல்கிறது, இல்லை வந்து நேச்சுரல். ஓகேங்களா? ஸோ தமிழில் சொல்லணும்னா உள்ளுணர்வோடு சொல்கிறது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உள்ளுணர்வோடு சொல்கிறது, எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாமல் மனசில் என்ன இருக்கோ அப்படி சொல்கிறது வந்து நம்ம இன்ட்யூட்டிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்ட்யூட்டிவ்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட்ன்றது என்னது, மறைச்சி இப்படி ஆர்டிஃபிஷியலாக பேசுறது தான் வந்து, ஓகேங்களா, இதோடைய ஆன்டனம் ஆப்போசிட். தேர்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னன்னு கேட்குறாங்க. வெனு grew tired after the match. ஸோ வெனு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சப்ஜெக்ட், க்ரூவ்ன்றது வந்து வேர்பு. இந்த இடத்துல க்ரூவ்ன்றது என்னன்னா வளர்றது கிடையாது. ஆரம்பத்தில் அந்த மேட்ச்ல போகும்போது நார்மலாக வந்து எந்த ஒரு டயர்டு இல்லாமல் இருந்தாலும் போக போக விளையாடி வந்து என்ன ஆகுது, டயர்ட் ஆகுறாங்கன்றாங்க. அப்போ போக போகன்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேர்ப் ஆக்ட் ஆகுது. க்ரூவ்னு சொல்லலையே அதுதான். நெக்ஸ்ட் டயர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வெனு வந்து எப்படி இருக்காருமா, டயர்டாக இருக்காரு. அப்போ நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அப்போ இது காம்ப்ளிமெண்ட். ஆஃப்டர் த மேட்ச். இப்போ ஆஃப்டர் த மேட்ச்க்கு அப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் வந்து வென், வேர், ஹவு அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி வந்தால் அர்ஜென்ட். இந்த அர்ஜென்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லைனாலும் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையும். ஸோ இது வரைக்கும் படிங்க. வெனு grew tired. வெனு வந்து எப்படி இருந்தாங்க, பார்க்கறதுக்கு டயர்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் த மேட்ச். அப்போ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலான ஒரு இதுதான் வந்து நம்ம இணைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அந்த அர்ஜென்ட்டை வந்து இருந்தாலும் இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம்னு சொல்லக்கூடியது. அதுமாதிரி வென்னு வேற ஹவுன்றதுக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது அர்ஜென்ட். ஃபோர்த் கொஸ்டின். Fill in the blank with the suitable gerund form of the verb. Dash seemed foolish when decisive action was required. ஓகேங்களா? யார் வந்து ஃபுல்லிஷாக இருந்தாங்க, வெயிட்டிங் seemed foolish. இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் பாருங்க, ஜெரண்ட் அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம், ஐஎன்ஜி போட்ட வார்த்தைன்ட்டு நம்ம டக்குன்னு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, ஜெரண்ட் அப்படின்றது வந்து ஐஎன்ஜி. 1 செகண்ட் எழுதுங்க. எஸ். ஸோ ஜெரண்ட்னாலே வந்து ஐஎன்ஜி போட்டது. ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஒரு வேர்பை வெயிட் அந்த வேர்ப் வந்து உங்களுக்கு நவுனா ஆக்ட் ஆகும் அந்த இடத்துல வித் ஐஎன்ஜியோட சேர்த்து. இதுதான் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஜெரண்ட். அப்போ வெயிட்டிங் சீம்டு ஃபூலிஷ் வென் டெசிசிவ் ஆக்ஷன். டெசிசிவ் ஆக்ஷன் போது ஒரு தீர்க்கமான, ஒரு உறுதியான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
அப்போ ஒரு உறுதியான இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேணும் பொழுது இந்த வெயிட்டிங்ன்றது வந்து என்னது ஃபுல்லிஷ் அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராசஸ் பண்ண வெயிட் பண்ணதே கூடாது. ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டு அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஜெரண்ட் வந்து என்னது உங்களுக்கு வெயிட்டிங். ஓகேங்களா? ஸோ அப்போ நவு இது வந்து நமக்கு அந்த வேர்ப் வந்து நவுனா ஆக்ட் ஆகும். அந்த வேர்ப் எப்படி இருக்கணும்? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியா இருந்துச்சுன்னா அதான் வந்து ஜெரண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Fill in the blank with the correct tense form of the verb from the options given below. The doctor dash the operation tomorrow. நாளைக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ என்னது? இங்கே வந்து பர்ஃபார்ம் வருது. ஓகேங்களா? the doctor perform the operation tomorrow வராது. நாளைக்குன்னும் போது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ will perform the operation tomorrow. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன கரெக்டா? பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்ததா choose a correct question tag from the given below, list given below. ஓகேங்களா? ஸோ என்ன இங்கே பாருங்க, நமக்கு கொஸ்டின் டேக் கொடுத்தாச்சு. கொஸ்டின் டேக்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா அது கேள்வி கேட்குற மாதிரி நம்ம வந்து கேட்குறதா வந்து கொஸ்டின் டேக். இங்கே படிங்க, லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் கேள்வியிலே வந்து ஒரு கொஸ்டின் டேக்ல ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து இருக்கு. இது கேள்வி கேட்கறதுலேயே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு எப்படி இருக்கு, லெட்ஸ் கோ ஹோம் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு நமக்கு அதுலேயே வந்து கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல கேட்குற மாதிரி கேட்க முடியாது கொஸ்டின் டேக்ல. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண முடியும், லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னாலும் எங்கே நீங்கள் லெட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், ஷால் வி வந்து நீங்கள் போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸு. லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் வந்தாலே ஓகேங்களா, அதுக்கான டேக் எப்படி இருக்கும், லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் வந்தாலே அதுக்கான டேப் எப்படி இருக்கும், டேகு ஷால் வி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். லெட்ஸ் கோ ஹோம் ஷால் வி அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ரெகுலர் கிளாஸ் சொன்னதில் ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ் எப்பயாவது தான் வந்து பேசுவான். ஓகேங்களா? அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்கு, ஹி ஹார்ட்லி ஸ்பீக்ஸ், இஸ் ஹி அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் வரும். இதான் வந்து கொஸ்டின் டேக். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாருங்க, சூஸ் கரெக்ட் கொஸ்டின் டேக் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. கோபி இஸ் நாட் அவர் கைட். ஓகே, அப்போ இஸ்ன்றது அப்போ கொஸ்டின் டேக் எழுதும்போது அது இஸ் ஹி. இப்போ இங்கே இவர் வந்து ஒரு ஆள் மென்னா இருக்கிறதால இஸ் ஹீன்னு போடுறோம். அடுத்ததான் fill in the blank with suitable preposition. ஸோ ப்ரிப்போசிஷன் இதில் இந்த இடத்துல என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னு கேட்குறேன். He was born in 1960, on 1960, at 1960, since 1960. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து in 1960. இதுவே he was born on 22nd July 1960 அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன் போடக்கூடாது, ஆன் போடணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் டேட்டோட மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து ஆன் போடணும். ஓகேங்களா? அப்போ ஒரு இயரை மென்ஷன் பண்ணும்போது இன்னும் போடணும். அதே மாதிரி இடத்தை மென்ஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அப்படின்னா ஒரு லொக்காலிட்டியை மென்ஷன் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் வந்து போடணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா இன். இதுவே நீங்கள் டேட்டோடும் போகும்போது ஆன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ண நினைக்கலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து 2000 கேள்விங்க வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோடு உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ ஒரு டெஸ்ட்டுடைய விலை வெறும் 25 ரூபா தான். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டுடைய விலை வெறும் 25 ரூபா தான். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காஸ்ட்டு. ஸோ டோட்டல் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு 499 தான் வச்சுருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க இதுக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.